Hi viewers, very warm welcome to the world of education channel. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கான வீடியோவில் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு பிகினராக பைத்தான் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படின்னா தான் வந்துட்டு பைத்தானில் நாலேஜ் நிறைய வளரும் ஓகேவா. ஸோ இன்னைக்கான ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிளை வந்துட்டு எப்படி பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகே. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கரைஞ்சிருக்கும் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ நமக்கு வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் டேபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்காக எந்த டேபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற இன்புட் தேவை. ஸோ அதுக்காக வந்துட்டு இன்புட்டை வாங்கணும் ஓகே. ஸோ என்டர் ஏ நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகே. ஸோ என்டர் ஏ நம்பர் ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட இன்புட். ஸோ இதில் வந்துட்டு எந்த டேபிளில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத இன்புட்டாக வந்துட்டு கொடுப்பாங்க யூசர் ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இதில் வந்து பிரிண்ட் ஆஃப் ஸோ ஸ்லாஷன் எது கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் வந்து இன்புட் வாங்கினதுக்கப்புறம் பைத்தன் ப்ரோக்ராம் வந்து நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஸ்லாஷன் கொடுக்குறேன். ஸ்லாஷ் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம் ஓகே. ஸோ ஸ்லாஷன் மல்டிப்ளிகேஷன் டேபிள் எதுக்காகனா இது ஒரு ஹெட்டிங் ஓகே, அவ்வளோதான். ஸோ மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்துட்டு டேபிள் ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரே ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருக்கேன் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் ஆமாம் இதை கொடுக்கல ஓகே. ஸோ நம்மளோட ஹெட்டிங் வந்துட்டு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் ஓகே. ஸோ அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஸோ நம்ம வந்துட்டு 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம் ஓகே. ஸோ அதனால் 11 கொடுத்துருக்கேன். ஏன் 11 கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 10 கொடுத்தா 9 நிப்பாட்டிடும். அதனால் 11 கொடுத்தா வந்து 10 நிப்பாட்டும். நமக்கு வந்து 10 தான் தேவை ஓகே. ஸோ அதனால தான் 11 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும் நம்பரை, அதான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ ரிசல்ட் ஆஃப் நான் வாங்கின இன்புட் நம்பர் தென் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டு என்னோட மல்டிப்ளை பண்ண வேண்டிய நம்பர் வந்துட்டு ஐ. ஸோ அதை வந்து கொடுத்துக்கிறேன் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணால் வந்துட்டு வேலை முடிஞ்சது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டேபிள் எப்படி இருக்கும் 1 டைம்ஸ் இப்போ 7 கொடுத்தோன்னா 1 டைம்ஸ் 7, அடுத்து 2 டைம்ஸ் 7 14, அடுத்து 3 டைம்ஸ் 7 21, அடுத்து 4 டைம்ஸ் 7 28 இந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதே தான் வந்து இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்றதா. ஸோ ஐன்னு கொடுத்துட்டு இங்கே கமா கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் காமிக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து இன்ட்டு கொடுத்துக்கிறேன் ஓகே. கமா கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மல்டிப்ளை பண்ண வேண்டிய நம்பர் ஸோ இஸ் ஈக்குவல் டு ஸோ இது இஸ் ஈக்குவல் டுன்றது இப்படி கொடுக்கணும் ஓகே. ஸோ இதை வந்து சிம்பிள் மாதிரி கொடுத்துடாதீங்க, இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மாதிரி ஆக்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுக்கணும் ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு கம்மா மறந்துட வேண்டாம், இல்லைன்னா எரர் வரும் ஓகேவா. ஏன் அப்படின்னா ஸோ பைத்தான் வந்துட்டு கமா கொடுத்தா வந்து எலமெண்ட்ஸை பிரித்து பார்க்கும், இல்லைன்னா முடியாது ஓகே. ஸோ இப்போ வந்து ரிசல்ட் கொடுத்துட்றேன் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஐன்றது 1. ஸோ 1ன்றது இங்கே வரும், இங்கே வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அது வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்மன்றது 7 அப்படின்னா ஸோ 1 டைம்ஸ் 7 அப்படின்னு அர்த்தம் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட ரிசல்ட் கால்குலேட் ஆயிரும். அதாவது நம்பர் வந்து 7 இன்ட்டு 1னா 7 டைம்ஸ் 1 7. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் 7 14 ரிசல்ட் இதில் ஸ்டோர் ஆயிரும். 2 இங்கே டைம்ஸ் 7 இங்கே பார்த்தீங்கன்னா 14. ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஸோ 7 டேபிள் வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து பிரிண்ட் பண்ணணும் ஓகே. ஸோ இன்னொரு டேபிள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 89 டேபிள்லாம் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஸோ ஓகே. ஸோ 2 டைம்ஸ் 89 178 இந்த மாதிரி வந்துருக்கு இல்லையா ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டேபிள் ப்ரோக்ராம் ஓகே. ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே.